ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் எம்எஸ் வேர்டில் எப்படி நாங்கள் ட்ரப் கேப் அப்படிங்கிறத செய்து பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரப் கேப் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் வந்து அதோட சில பேஜுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேராகிராஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே வந்து இந்த மாதிரி ரொம்பவே போல்டு பண்ணி ரொம்பவே பெருசு பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதைத்தான் வந்து ட்ரப் கேப் அப்படிங்கிறது. நிறையவே நியூஸ் பேப்பர்ஸ் அதுலேயுமே வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமான பேராகிராஃப்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே ரொம்பவே பெருசு பண்ணி ரொம்பவே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதைத்தான் வந்து இந்த டெக்கரேஷனை தான் வந்து சொல்கிறது வந்து ட்ரப் கேப் அப்படிங்கிறது. இந்த ட்ரப் கேப்பை எப்படி நாங்கள் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்றில் நாங்கள் எப்படி ட்ரப் கேப்பை அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் அதுக்காக எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்னோட எம்எஸ் வேர்ட் டாக்குமெண்ட். இதில் வந்து பாருங்கள், என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை நான் எப்படி ட்ரப் கேப்பில் வந்து மோடிஃபை பண்ணுறது, அதாவது டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிற இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே நான் வந்து ட்ரப் கேப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் ட்ரப் கேப் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணலாம், அந்த பேராகிராஃபை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சிலெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த பேராகிராஃபை வந்து ஃபுல்லாகவே வந்து நாங்கள் சிலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து இன்சர்ட் மெனு போனீங்க அப்படின்னா அந்த இன்சர்ட் மெனுவில் வந்து பாருங்கள் ட்ரப் கேப் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. பாருங்கள், ட்ரப் கேப் அப்படிங்கிற டேப் இருக்குது. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்ராப் கேப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பாருங்கள் ட்ராப்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ண உடனே பாருங்கள் அந்த பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டுமே வந்து ட்ராப் கேப்பில் வந்து பாருங்கள் டெக்கரேஷன் ஆகிக்குது. பாருங்கள், அந்த டெக்கரேஷனுக்கு மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இதைத்தான் வந்து நாங்கள் சொல்கிறது ட்ராப் கேப் அப்படிங்கிறது. ஒரு பேராகிராஃபோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டுமே நாங்கள் வந்து ரொம்பவே போல்ட் பண்ணி பெருசு பண்ணி காமிக்கிறது தான் ட்ராப் கேப் அப்படிங்கிறது. இன்சர்ட் மெனுவில் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ராப் கேப்பில் வந்து மறுபடியும் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப்ட் அதே மாதிரி இன் மார்ஜின் அப்படின்னு ரெண்டு இருக்குது. இன் மார்ஜின் ட்ராப் அப்படின்னா ட்ராப் அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் செய்த அந்த ட்ராப் கேப் அப்படிங்கிற அந்த பெருசு பண்ண அந்த போல்ட் லெட்டர் வந்து அந்த பேராகிராஃப் உள்ளுக்கு மட்டுமே வரணும் அப்படின்னா ட்ராப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் சரி. இன் மார்ஜின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நாங்கள் வந்து அந்த போல்ட் பண்ணப்பட்ட ட்ரப் கேப் செய்யப்பட்ட அந்த லெட்டர் வந்து எங்களுடைய மார்ஜின் ஏரியாவில் மட்டுமே வந்து வரும். அதாவது எங்களுடைய பேராகிராஃபை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் மார்ஜின் ஏரியாவில் வந்து அந்த போல்ட் பண்ணப்பட்ட அந்த லெட்டர் வந்து வரும். இதைத்தான் இன் மார்ஜின் ட்ராப் கேப் அப்படிங்கிறது. நாங்கள் எதை வேணாலும் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி செய்து கொள்ளலாம். இதைத்தான் வந்து ட்ராப் கேப் அப்படிங்கிறது. இதில் வந்து நன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ட்ராப் கேப் வந்து மறுபடியும் இல்லாமல் போயிடும். எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நன் கொடுங்க. வேணும் அப்படின்னா மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் கேப் போயிட்டு பாருங்கள் ட்ராப்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப் கேப் வந்து அப்ளை ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ட்ராப் கேப்பில் வந்து பாருங்கள் இந்த இடத்துல அந்த லெட்டர் வந்து 3 லைனில் தான் வந்திருக்குது. 3 லைனை merge பண்ணி தான் அந்த ட்ராப் கேப் அப்படிங்கிற அந்த போல்ட் பண்ணப்பட்ட லெட்டர் வந்திருக்குது. எனக்கு வந்து ஒரு 5 லைனுக்கு அந்த ட்ராப் கேப் வந்து இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ நாங்கள் மறுபடியும் இன்சர்ட் மெனுவில் வந்து ட்ராப் கேப் போனோம் அப்படின்னா அந்த ட்ராப் கேப்பை வந்து கிளிக் பண்ண உடனே அதில் கீழே வந்து பாருங்கள் ட்ராப் கேப் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. இந்த ட்ராப் கேப் ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து பாருங்கள் லைன்ஸ் டு ட்ராப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ட்டு இருக்குது பாருங்கள். ஸோ நான் வந்து ஆல்ரெடி 3 அப்படின்னு கொடுத்துருக்கிறோம். ஸோ நாங்கள் வந்து இதில் வந்து 4, 5 அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 4 லைன்ஸ் 5 லைன்ஸ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ண அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த ட்ராப் கேப் வந்து ஆல்ரெடி 3 லைனோட merge பண்ணியிருந்தது. இப்போ வந்து 5 லைனோட merge ஆகி இருக்குது. எங்களுக்கு இதை விட இன்னும் பெருசாக இன்னும் நிறையவே லைனை merge பண்ணி வரணும் அப்படின்னா நாங்கள் மறுபடியும் ட்ராப் கேப் போயிட்டு பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைன்ஸ் டு ட்ராப் அப்படிங்கிற இடத்துல வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு 7 அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். 7 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுறேன். பாருங்கள் டோட்டல் பேராகிராஃப்மே வந்து ஃபுல்லாக பாருங்கள் merge ஆகி இந்த மாதிரி ட்ராப் கேப் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்பவே சூப்பராக வந்து ஃபர்ஸ்ட் லெட்டருமே மட்டுமே வந்து போல்டாகி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து ட்ராப் கேப்போட டிஸ்டன்ஸை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ராப் கேப் ஆப்ஷனில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதாவது பேலன்ஸாக உள்ள
அந்த டெக்ஸ்ட்டில் இருந்து ட்ராப் கேப் டெக்ஸ்ட்டை மட்டுமே நாங்கள் வந்து டிஸ்டன்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இதில் வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸை வந்து நாங்கள் என்டர் பண்ணால் ஓகே 0 அப்படின்னு இருக்குது. நான் இப்போ வந்து 2 அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன் பாருங்கள். ட்ராப் கேப் லெட்டருக்கும் ஏனைய டெக்ஸ்ட்டுக்கும் இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் வந்து இருக்குது பாருங்கள். இதில் நாங்கள் மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு 4 அப்படின்னு கொடுத்துட்டு பாருங்கள். இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இந்த மாதிரி நாங்கள் டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப் கேப் லெட்டரோட ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷனும் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் வந்து இதில் வந்து பாருங்கள் ட்ராப் கேப் உடைய ஃபோண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு ஃபோண்ட்டை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபோண்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரில் உள்ள மாதிரி ட்ராப் கேப் ஒன்றை நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருக்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்த லெட்டர்ஸ் மாதிரியே நியூஸ் பேப்பர்ஸில் உள்ள ட்ராப் கேப் மாதிரியே நாங்கள் வந்து எங்களுடைய டாக்குமெண்ட்டில் எப்படி நாங்கள் ட்ராப் கேப்பை வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோஸ் போடணும் அந்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வழியாக உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு கான்செப்டில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.